இன்றைக்கும் கூட எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நல்ல அற்புதமான இயேசு கிறிஸ்துவை பற்றின காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதை நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயரில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மறுபடியும் நான் சொல்கிறேன், எபிரேயர் என்பது எபிரேய மக்களுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம், நிருபம். அதில் முக்கியமானது ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்வதில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா யூதர்கள் விசுவாசிக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், காட் இஸ் ஸ்பிரிட், தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ தேவன் ஆவியாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை நாம் ஏன் தேவன் என்று, நாம் ஏன் கடவுள் என்று அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? திருத்துவம் இன்றைக்கு இருக்குது, அன்றைக்கு திருத்துவத்தை பற்றி யாருக்குமே புரியல. இன்றைக்கு சொல்கிறோம், பிதாவாகிய தேவன், குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், ஆல் ஆர் காட். இன்றைக்கி எல்லாருமே தேவன் என்று இன்னைக்கு சொல்கிறோம். அன்னைக்கு எபிரேய மக்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியல. ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே ஒரு கடவுள். அது யாருன்னு சொன்னால், யெகோவாவின் தேவன். அந்த யெகோவாவின் தேவன் எப்படி, அவர் அங்கே இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை எப்படி நாங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்வது? அதுக்காக தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து வெறும் ஒரு தேவதூதன் அல்ல, அவருக்கு மாம்சம் இருந்தது. அந்த மாம்சம் யாருடைய மாம்சம்? நம்மளுடைய அதே சரீரம் அவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. நமக்கு இருந்த அதே ரத்தம் அவருக்குள்ளே இருந்தது. நமக்கு வந்த சோதனைகள் எல்லாம், நமக்கு வந்த பாடுகள் எல்லாம், நமக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாம், நமக்கு வந்த உபத்திரவங்கள் எல்லாம், அவை எல்லாவற்றையும் அவரும் சந்தித்தார். அவைகள் எல்லாம் சந்தித்தது மாத்திரமல்ல, அவைகளிலே ஜெயத்தையும் அவர் என்ன பண்ணார்? பெற்றுக்கொண்டார். He faced the same persecution. அவருக்கும் சரீரத்தில் எல்லா விதத்திலையும் என்ன உண்டானது? தாகம் உண்டானது, பசி எடுத்தது, வலி உண்டானது. சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணார்? எல்லா விதத்திலையும் உபத்திரவங்களை சந்திக்க நேரிட்டது. எதற்காக இதுன்னு சொன்னால், திடீர்னு வேற ஒரு சரீரத்தில், திடீர்னு ஒரு தேவதூதனை போல, திடீர்னு ஒரு அவதாரத்தில் வந்து, நான் தான் கிறிஸ்து, நான் தான் தேவன், என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை எல்லாரும் நீங்கள் கடவுளாக நம்புங்க, நான் தான் குமாரன், நான் தான் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன், அப்படி இப்படின்னு சொன்னால் யாரும் என்ன பண்ண போகிறதில்ல? ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. அவர் நம்முடைய சகோதரன்னு சொன்னார். கடந்த வாரத்தில் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து அவர் எல்டர் பிரதர், அவருடைய நம்முடைய சரீரத்தை பெற்ற நம்முடைய சகோதரனாய் அவர் இருந்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு காரணத்துக்காக தான். என்னன்னு சொன்னால், we should know who Jesus, இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அவங்கெல்லாம் பிதாவை என்ன பண்ணுறாங்க? அறிந்து கொள்ளுகிறார்கள். முதல் வாரத்தில் பார்த்தோம், அவர் என்ன பண்ணார்? பிதாவின் சொரூபமாய் இருந்து, சன் இஸ் த ரேடியன்ஸ் ஆஃப் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையை அவர் பூமியிலே வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும் போது தனக்காக அந்த அற்புதத்தை செய்யலை, தனக்கு பேர் உண்டாக்கணும்னு செய்யலை, எல்லாரும் பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறாங்க? அந்த அற்புதத்தை அவர் என்ன பண்ணுறாரு? செய்கிறார். எல்லா மகிமையை அவர் யாருக்கு கொடுக்குறாரு? பிதாவுக்கு தான் கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் வந்து, நீர்தான் கர்த்தர், நீர்தான் தேவனுடைய குமாரன், உம்மை நாங்கள் சேவிக்க போகிறோம், உம்மை நாங்கள் வணங்க போகிறோம், உம்முடைய காலில் நாங்கள் விழறோம், உம்முடைய பாதத்தை நாங்கள் துடைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கேயுமே அவர் என்ன சொல்லலை? என்னையை சேவிக்காதீங்க, என்னையை வணங்காதீங்க, என்னை பின்பற்றாதீங்க அப்படின்னு எங்கேயுமே சொல்லலை. அதுக்கு மாற்றம் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாரு? என்னை பார்த்தவன் யாரை பார்க்கிறான்?
என்னை கண்டவன் பிதாவே என்ன பண்ணியிருக்கிறான், பார்த்துருக்கிறான்னு சொன்னார். இப்போ எத்தனையோ விதத்தில் என்ன பண்ணுறாரு, பிதாவும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிறத பல முறை என்ன பண்ணியிருக்காரு, திரும்ப 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 அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ டைரெக்டாக ஏன் கிளைம் பண்ணல? இப்போ நல்லா பாருங்க, அவர் பிறந்த உடனே நான் தான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கிளைம் பண்ணியிருந்தாருன்னா அங்கேயே அடித்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா இதுவரைக்கும் பாருங்க, இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அவருடைய சிலுவை வரைக்கும் எடுத்துச்சு. சிலுவை மட்டும் சொல்ல முடியாது, சிலுவைக்கு அப்புறம் உயிர்த்தெழுதல் வரைக்கும் எடுத்துச்சு. அந்த உயிர்த்தெழுதலை பார்த்த பிறகுதான் இயேசு கிறிஸ்து யாருன்னே என்ன பண்ண முடியுது, தெரிய முடியுது. அப்போ ஒருவேளை அவர் ஊழியம் செய்யும் போதே நான் தான் தேவன், நான் தான் கர்த்தன்னு பகிரங்கமாக அறிவிச்சிருந்தாருன்னு வைங்க, என்ன நடந்திருக்குன்னா சிலுவை வரைக்குமே போயிருக்காது, உயிர்த்தெழுதலும் நிறைவேறி இருக்காது, பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்திருக்க முடியாது. இப்போ அல்டிமேட் கோல் என்ன? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த நோக்கம் என்ன? முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னால், நம்மளை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், நம்மளை பரிசுத்தப்படுத்த வேண்டும், தேவனோடு இணைக்க வேண்டும், மீட்பையும் ரட்சிப்பையும் கர்த்தர் நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான் நோக்கம். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறாரு, இவர் குமாரனாகவே விளங்கி கொண்டு இருக்கிறார். என்னைக்கு சாத்தானை ஜெயிக்கிறாரோ, என்றைக்கு சிலுவையிலே அவர் சத்ருவின் கட்டுகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு மரணத்தை என்றைக்கு ஜெயிக்கிறாரோ, அப்போதான் எல்லாருக்கும் காண்பிக்கிறார் நான் தான் தேவனாகிய கர்த்தர் என்று. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. என்னைக்கு உயிர் தெழுறாரோ அன்னைக்கு தான் நான் தான் தேவனாகிய கர்த்தர்னு எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார். அப்போது அந்த சிலுவை ரொம்ப முக்கியம், உயிர் தெழுதல் ரொம்ப முக்கியம். இயேசு வந்ததின் நோக்கமே அதுதான். அதனால் அது வரைக்கும் அவருடைய ஊழியம் நடக்கணும். முன்னாடியே நான் தான் கர்த்தர்னு சொன்னால் எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு போலி. நம்ம ஊரில் நிறைய பேர் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு திரிகிறாங்க பாருங்கள். திருவண்ணாமலையில் ஒரு அம்மா இருக்குது, அது பேர் ஏதோ தொப்பியான். அதை பார்த்தா திடீர்னு அப்படியே நடந்துக்குது, எல்லோரும் பின்னாடியே என்ன பண்ணுறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. எங்கே இருக்குது என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாதான். ஆனால் டெய்லி என்ன பண்ணுது, நடக்குது நடக்குது, திடீர்னு பறக்குதுங்கிறானுங்க, என்னென்னமோ சொல்கிறானுங்க. இப்போ நம்ம ஆளுங்க தான் ஒரு ஆளை ஏற்றி விட்டு கடவுளாக மாற்றுறது. அது எங்கே நடக்கும், நம்ம இந்தியாவில் தான் நடக்கும். திடீர்னு ஒரு ஆளை என்ன பண்ணுறது, திடீர்னு ஒருத்தரை ஏற்றி என்னவா மாற்றுறது, அவங்கள கடவுளாக மாற்றுறது. கடவுளின் அவதாரம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து ஒரு இந்தியனாக வளர்ந்து நான் தான் கடவுளின் அவதாரம்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, யாரும் ஒன்றும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எல்லோரும் என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் தான் கடவுளின், அவரை வச்சு கோயில் கட்டி அவரை உட்கார வச்சு அவர் தலையில் பாலை ஊற்றி அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி அவரை கடவுளாக்கியிருப்பாங்க, ஈஸியாக ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அவர் பிறந்த இடம் அப்பேற்பட்ட இடம் அல்ல. அவர் பிறந்த பூமி எப்பேற்பட்ட பூமி, யாரெல்லாம் தன்னை கடவுள்னு சொல்கிறாங்களோ அவனெல்லாம் அடித்து துரத்திடுறாங்க. இது நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமானது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமானது. இஸ்ரவேலின் தேவனாகிய கொடுத்த 10 கட்டளைகளை முக்கியமான கட்டளை என்னன்னு சொன்னால், என்னை தவிர உங்களுக்கு வேறே தேவன் இல்லை. அடுத்தது மிகப்பெரிய கட்டளை என்னன்னு சொன்னால், யார் எந்த சிலையையும் எந்த உருவத்தையும் செய்து அதை கடவுளாக என்ன பண்ணக்கூடாது, மாற்றக்கூடாது, வணங்கக்கூடாது. எந்த மனுஷனையும் வணங்கக்கூடாது, எந்த இமேஜையும் வணங்கக்கூடாது, எந்த பொருட்களையும் வணங்கக்கூடாது. இதெல்லாம் கிளியராக இருக்கிறாங்க. இந்த யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு வேணும். அப்போது அங்கே போயிட்டு அவர் நான் தான் கடவுள்னு சொன்னால் என்ன ஆகும், அப்போவே கொண்டிருப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. இவன் ஒரு ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லாரும் கொலை செய்திருப்பாங்க. அதிலிருந்து இந்த மக்களை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து அவர் யார் என்பதையும் அவருக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதையும், அவர் எப்படி கர்த்தராக விளங்குறார், அவர் எப்படி தேவனாக இருக்கிறார், எப்படி மீட்பை கொடுக்கிறார், ரட்சிப்பை கொடுக்கிறார், மீட்டெடுக்கிறார், சிலுவை, உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் எப்படி
நாம் இழந்து போனவைகளை நமக்கு திருப்பி கொடுக்கிறது என்பது எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். இப்போ அடுத்தது எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அடுத்தது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, இந்த இஸ்ரவேலர்களோடு முக்கியமாக நான் சொன்ன பாருங்க, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன்ல, இந்த சட்ட திட்டங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரொம்ப முக்கியமான நம்பிக்கை என்னன்னு சொன்னால் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். அதை மீறவே கூடாது யாருமே, அதுக்குள்ளதான் எல்லாரும் இருக்கணும். அப்போது அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அந்த மாற்றம் தான் புதிய உடன்படிக்கை. 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே. நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இந்த புதிய உடன்படிக்கைக்கு முன்னாடி, பிஃபோர் நியூ கவர்னன்ட் தேர் வாஸ் ஓல்டு கவர்னன்ட், பழைய உடன்படிக்கை இருக்கிறது. இந்த பழைய உடன்படிக்கை என்ன பண்றாரு, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர், நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி எகிப்திலிருந்து எப்போ வெளியே வராங்களோ அப்போவே என்ன பண்ணுறாரு, அவங்களோட என்ன பண்ணுறாரு, ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு இவர் தேவனாகிய கர்த்தராக இருக்கணும், எல்லா விதத்திலும் அவங்களை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் வைக்கணும், எல்லா ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுடைய எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தர் அவங்களை நிலைத்து நிற்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான உடன்படிக்கையை கர்த்தர் அவங்களோடு செய்தார். ஆனால் அந்த உடன்படிக்கை நிலைத்திருந்தது என்று சொன்னால் அது நிலைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் மறுபடியும் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள். இஸ்ரவேலர்கள் மறுபடியும் சிலையை உருவாக்கினார்கள். எதை வணங்கக்கூடாது என்று சொன்னாரோ அதை வணங்க ஆரம்பித்தார்கள். எதற்கு பணியக்கூடாதுன்னு சொன்னாரோ அதற்கு முன்பாக இவர்கள் நின்று பணிய ஆரம்பித்தார்கள். தேவனுக்கு கோபம் உண்டானது. பாவம் செய்யக்கூடாது என்று சொன்னார், திரும்ப திரும்ப பாவத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். அடுத்து என்ன பண்ணாரு, பாவத்துக்கு நிவாரணமாக பலி செலுத்துவதற்கு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்பெல்லாம் பாவம் செய்கிறீங்களோ அப்பெல்லாம் என் கோபம் உங்கள் மேலே வரக்கூடாது என்பதற்காக இந்த பலிகளை எனக்காக செலுத்துங்க. இந்த பலிகளை பார்த்து, இந்த இரத்தத்தை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய கோபம் உங்கள் மேலே வராமல் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லி பலி செலுத்தவும் சொன்னார். இவங்க போய் பாவம் செய்கிறாங்க, பலி செலுத்துகிறாங்க, மறுபடியும் விடுதலை ஆகிறாங்களான்னு கேட்டால் இல்லை, மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த நியாயப்பிரமாணத்தினால எந்த மனுஷனையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எங்கள் ஸ்கூலில் நான் படிக்கும்போது, நான் ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் படித்தேன். படிக்கும்போது ஏகப்பட்ட சட்டத்திட்டம் இருக்கும். எல்லோரும் இங்கிலீஷில் தான் பேசணும், எவனுமே ஃபாலோ பண்ண மாட்டான். ஃபாதர் ஒருத்தருப்பார், நல்லா ஜிப்பாக போட்டுக்கிட்டு கையில் ஒரு குச்சி. இப்போல்லாம் குச்சி கிடையாது, அப்போ அப்படியே நீட்டாக அடித்தா சுள்ளுன்னு வர மாதிரி ஒரு குச்சி வச்சுருப்பார். அந்த குச்சி என்ன பண்ணுவார்னா, நாம் பாருங்கள் ஃபுல்லாண்டு ஷர்ட்டை போட்டிருக்கிற மாதிரி அவர் ஃபுல்லாண்டில் ஒரு கவுன் போட்டிருப்பார். அந்த கவுனுக்குள்ளே அந்த குச்சியை இப்படி மறைச்சி வச்சுக்கிட்டு வருவார். அப்போ அவர் பக்கத்தில் வந்துட்டாருன்னா திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் பேசுவானுங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது வரைக்கும் உனக்கு தமிழில் தான் பேசிகிட்டு இருந்தானுங்க, திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறானுங்க. திரும்பி பார்த்தா ஃபாதர் வந்துட்டு இருப்பார். அப்போ எல்லோரும் என்ன பண்ணிடுவோம், நாங்கள் எல்லோரும் இங்கிலீஷில் தெரியுதோ தெரியலையோ இசு வாசனை ஏதோ ஒன்று அடித்து விட்டுக்கிட்டு அவர் கேட்கணுங்கிறதுக்காக உடனே என்ன பண்ணுவோம், ஏதோ இசு வாசனை அது இதுன்னு அடிச்சுட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா டை கட்டணும், பெல்ட்டு போட்டிருக்கணும், கரெக்டாக ஐடி கார்டு போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும்,
அது போட்டிருக்கணும் இது போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான சட்டத்திட்டங்களாக இருக்குது. அதில் பாதி பேர் பார்த்தீங்கன்னா மேல் காலர் பட்டன்லாம் போட மாட்டானுங்க, சரியாக டை கட்ட மாட்டானுங்க. ஷூ பார்த்தீங்கன்னா அது என்ன ஷூனே தெரியாது, ஏதோ ஒரு ஸ்கூல் ஷூன்னு வச்சுருப்பாங்க. அந்த ஷூக்கு இந்த ஷூவும் சம்மந்தமே இருக்காது, அந்த ஷூவை மாட்டிகிட்டு வந்திருப்பானுங்க. திடீர்னு இவரை பார்த்தா தெரிச்சு அந்த பக்கம் ஓடுவானுங்க. ஓடிட்டு இவர் இந்த வழியில் வராருன்னா அவனுங்க அந்த வழியில் வருவானுங்க. ஏன்னு சொன்னால் எப்படி இவர் நம்மளை பார்த்தாருன்னா நம்ம ஸ்கூலுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியிலன்னு நமக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லி இவரை எல்லாரும் வெறுக்க ஆரம்பித்தாங்களே தவிர, இவர் பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு நினச்சாங்களே தவிர, இவரை யாரும் ஏற்றுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களே தவிர, தாங்கள் செய்கிற தவறு என்பது எந்த மாணவனுக்கும் உணரவே முடியல. ஏன்னா இது ஜஸ்ட் ரூல் புக், அவ்வளோதான். இதுதான் பழைய ஏற்பாட்டில் நடக்குது. சட்டத்திட்டங்களெல்லாம் கொடுக்கப்பட்டுருச்சு. தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஆனால் யாராவது ஒருவர் அவரை நெருங்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது அவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், யாராவது ஒருவரால் மோசேனுடைய நியாயப்பிரமாணங்கள் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிந்து பர்ஃபெக்டான ஒரு ஆத்மாவை உங்களால் பார்க்க முடியுதான்னு சொன்னால் பார்க்க முடியவே இல்லை. எல்லாரும் விழுந்து போயிட்டே இருக்கிறாங்க. எவ்ரிபடி கீப்ஸ் ஃபாலிங், ஃபாலன் பீப்புள். ஒரு சில நேரம் நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி பேசுவோம், ஆனால் நம்ம வாழ்க்கையை பார்த்தாலே நிறைய இடத்துல நம்ம விழுந்திருப்போம், நமக்கே தெரியாமல் நிறைய இடத்துல விழுந்திருப்போம். ஆனால் பேசும்போது மட்டும் எப்படி பேசுவோம்? பயங்கர பரிசுத்தவான்கள் மாதிரி. பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் நடக்குது. எல்லாரும் ஹிப்போக்ரைட்டாக இருக்கிறான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிப்போக்ரைட்? மாயமாலக்காரன். அதாவது இந்த சட்டத்திட்டங்களை எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருக்கிறானே தவிர, அவன் பரிசுத்தவான் என்று சொல்லி அந்த கற்பனையிலே அவன் நிலைத்து நிற்கிறானே தவிர, தேவனுடைய ராஜ்யத்தில் முன்பாக நின்று அவருடைய பரிசுத்தத்தில் ஆண்டவரை தரிசிக்கிற நம்பிக்கையும் அந்த விடுதலையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளவே இல்லை. யாருக்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஏதோ பலி செலுத்துகிறாங்க, அவ்வளோதான். ஏதோ பாவ மன்னிப்பு வாங்குறாங்க, அவ்வளோதான். ஆனால் யாருக்காவது நம்பிக்கை இருக்குதா? யாருக்காவது விசுவாசம் இருக்குதா? ஆண்டவரை முகமுகமாக என்னால் பார்க்க முடியும், அவரோடு பேச முடியும், அவர் சொல்லுகிற காரியத்தில் நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னால் யாருக்குமே இல்லை. அதனால தான் நல்ல ஒரு உதாரணம் சொன்னேன். பிரின்சிபால் ரூம்னாலே எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி தான் வருமே தவிர, எல்லோரும் என்ன பண்ண மாட்டானுங்க, அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா போனால் அவர் எப்படி தெரியும்? அவர் அடிக்கிறவராக தெரியும், அவர் தண்டிக்கிறவராக தெரியும். ஆனால் எந்த விதத்தில் அந்த பனிஷ்மெண்ட்டு யாரையும் மாற்ற முடியல. யாராவது ஒருத்தன் செப்பலில் வந்துட்டே தான் இருக்கான், யாராவது ஒருத்தன் டை போடாமல் தான் இருக்கான், யாராவது ஒருத்தன் சட்டை பட்டுன சரியாக மாட்டாமல். ஏன்னா அவங்களுக்கு தெரியல, புரியல, என்னன்னு புரியல, எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஃபாதருக்காக பண்ணுறோம், அவ்வளோதான். ஸ்கூலில் இதுதான் சட்டம். அடுத்து இந்த நகத்தை வெட்ட சொல்லுவாங்க பாருங்கள், அதுக்கு மேலே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது நிறைய ஸ்கூலில். ஒருத்தனை உட்கார வச்சு இந்த புழுக்கள் எல்லாம், நம்மளுடைய ஜெர்ம்ஸ் எல்லாம், அந்த மாதிரி கிருமிகள் எல்லாம் எப்படி நகம் வழியாக நம்ம வாய்க்குள்ளே போகுது, அது நமக்குள்ளே போய் என்னென்ன கிருமிகளை என்னென்ன விதமான அது என்ன சொல்லுவோம், அந்த ஃபீவர்ஸு, எந்த விதமான காய்ச்சல் உருவாக்குது, எப்படி நம்மளுடைய சரீரத்துக்கு அது கேடாக அமையுது, இதனால் எத்தனை குழந்தைகள் மரித்து போகிறாங்க அப்படிங்கிறத கொண்டு போய் சின்ன பிள்ளைகளை உட்கார வச்சு ஒரு வீடியோ காமிச்சா போதும், அழகாக நகை வெட்டிட்டு வருவான். ஆனால் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? நகை வெட்டாமல் லைனில் நில்லை அப்படின்னு சொல்லி போட்டு அவனை போட்டு சாத்துன்னு போட்டு என்ன பண்ணுறோம்? அவனுக்கு புரியல ஏன் நகை வெட்டுறோன்னு. என் பையன் ஒருக்கா கேட்டான், இந்த மாதிரி ஏன் நகை வெட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு முறை சொன்னேன், இந்த மாதிரி நகத்தினால, இந்த நகத்துக்குள்ளே இருக்கிற புழுக்களினால் நம்மளுடைய உடம்புக்குள்ளே எவ்வளோ பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துது. அவனே யூடியூப்பில் போட்டு பார்த்தான். அடுத்து இப்போ என்ன சொல்கிறான்? நீ நகை வெட்டுன்னு சொல்கிறான். யார்? என்னையை பார்த்து என்னன்னு சொல்கிறான்?
உன் நகையை இவ்வளோ வளர்ந்துருக்குது, நீ ஏன் இன்னும் நகை வெட்டலான்னு என்னைய பார்த்து கேள்வி கேட்குறான். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் ஆயிடுச்சு பாருங்க. அவங்கள போட்டு ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், அவங்கள அடிக்க வேண்டாம், போட்டு நீட்டுன்னு காமிச்சு இந்த பிடி சார் உக்காந்துட்டு இது பெரிய ஒரு சல்ல ஸ்கூலில். அப்போ இப்படியெல்லாம் அவங்களுக்கு புரியல. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் ஏன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தான்னு யாருக்குமே புரியல. ஒரு சடங்காச்சாரம், ஒரு விதமான ஒரு ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்க்குறாங்களே தவிர, அதை ஒரு தண்டனையாக பார்க்குறாங்களே தவிர, ஆண்டவரோடு நெருங்குவதற்கு இந்த நியாயப்பிரமாணமோ இந்த சட்ட திட்டங்களோ எந்த விதத்திலும் கை கொடுக்கவே இல்லை. அது ஆண்டவருக்கே தெரியும். ஒரு விழுந்து போன ஒரு மனுஷன் மறுபடியும் அவனை மீட்புக்குள்ளே கொண்டு வந்து மறுபடியும் அவனுக்குள்ள ஒரு உறவை ஏற்படுத்தணும்னு அவர் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கவில்லை. இதுதான் முதலாவது உடன்படிக்கை, ஓல்டு கவர்னன்ட். அடுத்தது இப்போ நடக்குது இரண்டாவது கவர்னன்ட், நியூ கவர்னன்ட். 10ஆம் வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் புஸ்தகத்தில் எழுதினேன், கொடுத்தேன். நான் வந்து தேவனா இருப்பேன், அவங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகளா இருப்பாங்கன்னு சொன்ன நடக்கல, ஃபெயில்டு. அது வந்து நிறைவேறவில்லை. அடுத்து இப்போ சொல்றாரு, அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதை எடுத்து நான் என்ன பண்ண போறேன், இப்போ ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் எழுத போறேன். அதை செய்தவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு தான் அவர் மாம்சத்தில் வரணும். மாம்சத்தில் வரலன்னா அது வெறும் புஸ்தகமாகவே இருக்கும். இவர் வந்தார், இயேசு உன்னை கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அது எங்கே இருக்குது? புஸ்தகத்தில் இருக்குது. யெகோவா உன்னை நேசிக்கிறார், யெகோவாவின் தேவன் உன்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். God loves you. Just a written statement. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்கிற வெளிப்பாடு ஜனங்களுக்கு தெரிய வருகிறது. சகேயின் வீட்டிலே தேவன் எப்படி நேசமும் பாசமும் உள்ளவராக இருக்கிறார். பாவிகளை அவர் கைவிடுவதில்லை. எந்த அளவுக்கு அவங்க பாவிகளின் மேலே அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார் என்பதை சகேயும் அவர் ரட்சிக்கப்படும் போது அவருடைய ரட்சிப்பில் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து அதை செய்கிறார். சமாரிய ஸ்திரீ யாரும் அவளோடு பேச விரும்பவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. எந்த அளவுக்கு மாறுகிறது? ஒரு நாள் வந்து விலை உயர்ந்த தைலத்தை எடுத்து வந்து இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றி தன்னுடைய தலை மயிரினால் என்ன பண்றார்? சுத்தம் செய்கிறார். அலபாஸ்டர் ஜார்னு சொல்லுவோம். எல்லாரும் சொல்றாங்க அதை விற்று என்ன பண்ணிக்கலாம், ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இவர் சொல்றாரு எந்த அளவுக்கு என்னை நேசிக்கிறார். ஆனால் இதுவோ சட்ட திட்டங்களோ எழுதப்பட்டிருக்கிறத அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தில் பார்த்தோன்னு சொன்னால் அந்த சகோதரிக்கு எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவை நெருங்குவதற்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவருடைய பாதத்தை தொடுவதற்கு கொஞ்சமும் அருகதையற்றவளாக இருக்கிறாள். ஆனால் இந்த சட்டமானது மனதிலே எழுதப்பட்ட போது இந்த புஸ்தகத்தில் இருக்கிறத காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பையும் ஒரு மனுஷனுக்கு கிருபையும் ஒரு மனுஷனுக்கு அன்பையும் அது வெளிப்படுத்தினது எப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து இவர்தான் தேவனாகிய பிதா, இவர்தான் கர்த்தர், இவரை தான் நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன், அவருடைய அன்பை தான் நான் கொண்டு வருகிறேன், அவருடைய இரக்கத்தை தான் நான் கொண்டு வருகிறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் அதை கொண்டு போய் சேர்த்தும் போது தான் நியாயப்பிரமாணம் பண்ண முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். இதுதான் நடந்தது. எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு ஒரு சின்ன பையன்கிட்ட போய் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யாருன்னு கேட்டா அவனுக்கு தெரியுது. நிறைய கேள்விகள் கேட்குறாங்க நம்ம பிள்ளைகள்.
பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, தட்டி கழிக்கக்கூடாது. என் பையன் கேட்குற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நிறைய கேட்பான், பரலோகத்தை பற்றி கேட்பான், 2வது வருகையை பற்றி கேட்பான், பிசாசை பற்றி கேட்பான், சபையை பற்றி கேட்பான், ஜபத்தை பற்றி கேட்பான், நிறைய கேள்விகள் கேட்குறான். கேட்க கேட்க என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பான், இன்னும் நல்லா நிறைய கேள்விகளை நீ கேளு. நம்ம பிள்ளைகள் கேள்வி கேட்க கேட்க அவங்க ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள். நாம் தடுத்து நிறுத்தக்கூடாது. ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் எல்லாம் என்னிடத்தில் வாங்கன்னு சொன்னோன்னே நிறைய பேர் போய் தடுக்கிறான். சின்ன பசங்களுக்கு இங்கே என்ன வேலை? இதெல்லாம் பெரியவங்களுடைய சமாச்சாரம். சபை என்பது பெரிய ஆளுக்குரியது, ஊழியம் என்பது பெரிய ஆளுக்குரியது. சின்ன பிள்ளைகளை ஏன்ப்பா இயேசு கிறிஸ்துட்ட விட்றீங்க? அவர் சொல்கிறாரு, இந்த பிள்ளைகள் தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா, இவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யம். இவங்களை ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் அறிந்து கொண்டார்கள், பார்த்தீங்களா? இயேசுவை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, பிதாவையும் அறிந்து கொண்டார்கள், பரிசுத்த ஆவியையும் அறிந்து கொண்டார்கள். அப்போஸ்தலரில் வாசிக்கிறோம், வாலிபர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது அவர்கள் தரிசனங்களை பார்ப்பார்கள், சொப்பனங்களை பார்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேக காரியங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துகிறார். அப்போ பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரைக்கும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள்ள, கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரும் போட்டு நோ ஒன் should teach அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் வந்து ஒருத்தட்ட உட்காந்துக்கிட்டு, ஏன்னு சொன்னால் அந்த வெளிப்பாடு எல்லாருக்குமே கிடச்சிருச்சு. பழைய ஏற்பாட்டில் அந்த வெளிப்பாடு இல்லை. In Old Testament, only high priest knows about God. ஒரு பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் ஆண்டவரை பற்றி தெரியும். ஒன்லி a judge, ஒரு நியாயாதிபதிக்கு தான் ஆண்டவரை பற்றின காரியங்கள் தெரியும். ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் ஆண்டவரை பற்றின காரியங்கள் தெரியும். ஒரு தலைவனுக்கு தான் ஆண்டவரை பற்றின காரியங்கள் தெரியும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு, ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தின பிறகு, இந்த சட்ட திட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய உள்ளத்திலே தேவன் யார் என்ற வெளிப்பாடை நமக்கு கொடுத்த பிறகு யாரும் போய் இயேசுவை பற்றியோ ஆண்டவரை பற்றியோ இவங்களை பற்றியோ அவங்கள பற்றியோ உட்காந்துக்கிட்டு பல மணி நேரம் போட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. முக்கியமாக இந்த சட்ட திட்டங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பரிசுத்தம்னா என்ன? அதுவே மாறுது பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம்னா என்ன என்பது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தம்னா என்பதே மாறுது. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தம்னா மகா பரிசுத்த ஸ்தலம், அதுதான் பரிசுத்தமான இடம். யார் அங்கே போகவே முடியாது, வெறும் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா பிரதான ஆசாரியரை பற்றி இருக்குது. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வீட்டில் வாசிங்க, டைம் இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதான ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியம், வாட் இஸ் த ஹை பிரிஸ்ட் டூயிங்? பரிசுத்தமான இடத்துல பரிசுத்தமான தேவனை பரிசுத்தமாய் இவர் போய் சந்திக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவருக்கும் மரணம். அப்போ ஏதோ ஒரு சிலர் தான் ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க, மற்றவங்களாம் எங்கேயோ வெளியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை பற்றின காரியங்கள், பரிசுத்தத்தை பற்றின காரியங்கள் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் அது விதைக்கப்பட்ட பிறகு, ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினதுக்கு பிறகு, வெள்ளை சட்டை போட்டாலும் ஒன்று தான், கருப்பு சட்டை போட்டாலும் ஒன்று தான். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். இன்றைக்கி வெள்ளை சட்டை போட்டிருக்கிறேன், நாளைக்கு மாற்றிடுவேன். ஆனால் வெள்ளையும் ஒன்று தான் நமக்கு. சரி, ஏதோ நம்ம முகம் தெரியட்டுமேன்னு போட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். எல்லாமே கருப்பாக போட்டால் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஆளும் கருப்பு, ட்ரெஸ்ஸும் கருப்பு, எல்லாம் போட்டால் என்ன ஆகுது அப்புறம்? ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இதில் தான் பரிசுத்தம் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டை போடலினா நான் உன்னை மேடையில் என்ன பண்ண மாட்டேன், ஏற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, பேர் சொல்ல மாட்டேன், பேர் சொன்னாலே பிரச்சனை. அவர் 14 பசங்களை 13 பசங்களை அசிஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. 13 பசங்களும் மேலே உட்காருவாங்க ஸ்டேஜில். 13 பேர் எப்படி தெரியுமா உட்காரணும்?
வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே போடக்கூடாது. ஒரு கல்யாணத்துக்கு போனேன், பார்த்தேன், கல்யாணம் சர்ச்சில் நடக்குது, 13 பேர் மேலே உட்காந்துருக்குறாங்க அசிஸ்டண்ட், 13 பேர் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்டு தான். அடுத்து கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு போனோம், நாங்களும் ரிசப்ஷனுக்கு போகிறோம், அவங்களும் ரிசப்ஷனுக்கு போகிறோம். அந்த அசிஸ்டண்ட் எல்லாம் ரிசப்ஷனுக்கு வரான். இங்கே தான் காமெடி. ஆனால் ரிசப்ஷனில் அவனும் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருக்கிறான், சர்விங் பண்ணுறவனும் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டிருக்கிறான். அவனுக்கு எல்லாம் கூச்சமாக போயிடுச்சு. என்னடா இது, நம்ம யூனிஃபார்மில் இவனுங்களும் வந்துட்டானுங்களே, இங்கேயாவது இந்த பாஸ்டர் நம்மளை மாற்றிட்டு வேறு ஏதாவது போட்டு போக சொல்லிக்கலாம், இங்கேயும் இவர் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் கொஞ்சம் வெக்கமாக போயிடுச்சு. அவனுக்கு உள்ள வரானுங்க, இவனுங்களாம் சர்வர் பரவாயில்ல, சர்வராவது அந்த அதுக்கு பேர் வேணா மேலே இன்னொன்று போடுவானுங்களே வெயிஸ்ட் கோட்டு, அந்த வெயிஸ்ட் கோட்டு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுக்கு கூச்சமாயிருச்சு, என்னடா நம்ம இன்றைக்கி நாமளும் சர்வரோ நம்ம யூனிஃபார்மில் இவனுங்க வேறு இருக்கிறானுங்களா. ஒரு விருப்பப்பட்ட ஆடையை அணிய முடியல. சரி, ஒரு 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 இதுக்காக ஒரு யூனிஃபார்முக்காக வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அட்லீஸ்ட் கல்யாணத்துலேயாவது என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கலாம். சரி, இது கல்யாணத்தில் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு போங்கடா. ஆனால் அவருக்கு இவனுங்க எல்லாம் அசிஸ்டண்ட்டுன்னு தெரியணும் தனியாக, அதுக்காகவே இவங்களை போட்டு அப்படி வச்சுருக்கிறாரு. அப்போ என்னன்னு சொன்னால், நம்ம போடுற ஆடைகளில் பரிசுத்தம் இல்லை, உள்ளத்தில் எழுதப்பட்டது. சட்ட திட்டங்கள் வெறும் பேப்பரில் இருந்துச்சு, யாரும் பரிசுத்தம் ஆகலை. அடுத்தது அவைகளெல்லாம் ரூல்ஸ் புக்காக கொடுக்கப்பட்டுச்சு, அந்த ரூல்ஸ் புக்கை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியல. அடுத்து இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்து அவர் பூமியில் வந்த பிறகு, மாம்சத்தில் வந்த பிறகு, இரத்தத்தை உடையவர் ஆன பிறகு, he wrote them inside their hearts, அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே அவைகளை எழுத வைத்துட்டார். எழுத வைத்த பிறகு உள்ளத்துக்குள்ள ஆண்டவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள விதைக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தம் என்ன என்பதை நான் அறிந்த பிறகு, ஆண்டவர் யார் என்ன என்பதை அறிந்த பிறகு, நான் ரோஸ் கலர் சட்டை போட்டாலும் சரி, வெள்ளை கலர் சட்டை போட்டாலும் சரி, கருப்பு கலர் சட்டை போட்டாலும் சரி, என்னுடைய உள்ளத்துக்குள்ள பரிசுத்தம் என்பது பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. ஒரு ஆள், ஒரு ஊழியக்காரர் ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறார், பின்னாடி மூடி ஜடை போட்டிருக்கிறார். நம்ம ஊரெல்லாம் அவர் ஊழியத்துக்கு வந்தால் கல்லெடுத்து அடித்து கொண்டுருவானுங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஏதோ வித்தியாசமாக பார்த்தீங்கன்னா சாராய கடைக்கு முன்னாடியெல்லாம் நின்று போயிட்டு பிரசங்கம் பண்ணுறாரு. அப்புறம் இந்த மாதிரியான கொஞ்சம் சொல்ல முடியாத இடங்கள், அதெல்லாம் அசூசியான இடங்கள், அதெல்லாம் நம்ம யாரும் போக மாட்டோம். அந்த இடங்களிலெல்லாம் இவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஜடை வச்சுக்கிட்டு அவர் போய், இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரியுமா, இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையை மாற்றினார், do you know who is Jesus, do you know about his love அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவனுங்களாம் கிண்டல் தான் அடிக்கிறானுங்க. ஆனால் 4 பேர் கிண்டல் அடித்தார்னா ஒருத்தன் என்ன பண்ணுறான், ரசிக்கப்படுறான். அந்த 4 பேர் கிண்டல் அடிக்கிறத பற்றி அவருக்கு கவலைப்படல, அந்த ஒருத்தன் ரசிக்கப்படுறான் பாருங்க, அதனால் தொடர்ந்து செய்கிறார். அவர் பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது. அவர் ஏன் வித்தியாசமாக இருக்கிறாருன்னா, இப்போ என்ன மாதிரி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே போனோம்னு வச்சுக்கோங்க, உள்ளே விட மாட்டானுங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மார்க்கமாக இருக்கான், ஒரு மாதிரியாக இருக்கான். இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பாதி இவர் இருக்கிறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது இது ஒரு பாஸ்டர் கெட்டப்ப மாதிரி தெரியலையே, பாஸ்டர் மாதிரியா இருக்கிறார் இருந்தாலும், ஒரு ட்ரௌசரை மாட்டிக்கிட்டு, ஒரு ஷார்ட்ஸை மாட்டிக்கிட்டு, முடியை வளர்த்துக்கிட்டு, அப்புறம் என்னது அந்த கையிலெல்லாம் அந்த டாட்டூ பச்சை, அது இவர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடியே குத்திட்டாராம். அப்புறம் ரசிக்கப்பட்டார். இப்போ அதுக்காக போய் அழிக்குவா முடியும், மறுபடியும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும். அப்போ அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், அப்படியே விட்டார், சரி இது கிடக்கட்டும். அப்போ எல்லார்ட்டையும் போய் சொல்கிறார், நானும் உன்ன மாதிரி தான்ப்பா இருந்தேன், ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன், நானும் உன்ன மாதிரி தான் இதே கழத்தெல்லாம் கடந்தேன், இதே உன்ன மாதிரி குடிச்சிக்கிட்டு, உன்ன மாதிரி டாட்டூ அடிச்சுக்கிட்டு, உன்ன மாதிரி எல்லா விதமான காரியத்தையும் பண்ணிட்டு கிடந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை மாற்றினார். இன்றைக்கு நான் இயேசுவினுடைய பிள்ளையாக இருக்கிறேன், மகனாக இருக்கிறேன். அதே மாதிரி நீயும் ஆண்டவரிடத்தில் வா, இயேசுவின் இடத்துல வா, கர்த்தர் உன்னை சந்திக்க வல்லவராக இருக்கிறார், உன்னை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், இன்னும் உன் மேலே அன்பு வச்சிருக்கிறார். தான் புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா, அல்லே சொல்லுங்க. வெறும் புஸ்தகத்தில் இருந்தவைகள் எல்லாம் கிறிஸ்துவானவர் நம்மளுடைய இருதயங்களை எழுதி வைத்திருக்கிறார்.
பாஸ்டர்கிட்ட வந்து கேட்கணுன்ற அவசியமே இல்லை. இது பாவமா பாஸ்டர், உங்கள் உள்ளத்தை கேளுங்க. ஒரு சிலருக்கு அது பாவமாக தெரியாத காரியம் ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் இது பாவம்ன்ட்டு. உங்கள்கிட்ட பேசினார்னா அதை என்ன பண்ணாதீங்க, அதை செய்யாதீங்க. விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்தவன் இருக்கிறான், விசுவாசத்தில் இன்னும் வளரி கொண்டு இருக்கிறவன் இருக்கிறான். அப்போ எல்லாரும் சேர்ந்து இதுதான் பாவம் இதுதான் பாவம் இல்லைன்னு சொன்னால் புதுசாக வரவெல்லாம் ஓடி போயிடுவான். எல்லோரும் நகையை கழட்டுங்க, எல்லோரும் வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுவாங்க, பூ போட்டு எல்லாம் நீக்குங்க. சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே எல்லோரும் கழட்டிடணும், எல்லோரும் பண்ணிடணும், நாளையிலேருந்து நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா எல்லோரும் ஓடி போயிடுவாங்க. ஆண்டவர் அதை செய்ய சொல்ல. ஏன்னா ஒரு சில காரியங்கள் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய அடைய ஆண்டவரே அவங்க உள்ளத்தில் பேசுவார். இப்போ கழட்டினவங்களை குறித்து சந்தோஷம், அவங்க விசுவாசத்தில் தேறினவங்க, எனக்கு இந்த நகை இதெல்லாம் வேண்டாம், நான் வந்து ஆண்டவருக்காக இதனுடைய இதிலே இல்லாமல் நான் விசுவாசத்தில் இருக்க போகிறேன்னு சொல்லி வைராக்கியமாக அன்னைக்கு நின்று நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க, தீவிரமாக என்ன பண்ணாங்க, தங்களுடைய நகைகளை தூக்கி எரிஞ்சாங்க. ஸ்தோத்திரம், ஆண்டவருக்காக செஞ்சாங்க. அதுக்குண்டான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுப்பார். ஆனால் ஒருத்தர் செஞ்சாங்க என்பதற்காக எல்லாரையும் கழட்டு சொல்லக்கூடாது, அது தப்பு. அப்போ அவங்க இருதயத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, வாட் இஸ் ஹோலினஸ், பரிசுத்தம் என்றால் என்ன, எப்படி பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்கிற காரியங்களை கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். இப்போ இதன் மூலமாக தான் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏற்படுத்த முடியும். போய் பிரதான ஆசிரியர்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. பிரதான ஆசிரியர்கிட்ட போய் எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கலாம். ஆண்டவரே உமக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் வச்சியும் என் வாழ்க்கையை வச்சு அகற்றுங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விபச்சாரம் பண்ணாதான் தப்பு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரம் செய்ததுக்கு அடையாளமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ அங்கே பிரச்சனை என்ன, பெண்ணும் பிரச்சனை இல்லை, கிரிய பிரச்சனை இல்லை, பிரச்சனை என்ன, மனசு தான் பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுறாரு, அதனால தான் என்ன பண்ணுறாரு, மனசுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் யார் என்பதை நமக்கு எழுதுறாரு, நம்மளை மாத்துறாரு. அல்லேலூயா. இதான் புதிய உடன்படிக்கை. அடுத்தது வாசிங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால பழைய ஏற்பாட்டே முடிஞ்சு போச்சு. இப்போ இதுலேயும் பாருங்க, நிறைய பேர் தவறான உபதேசத்தை போதிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா இந்த எபிரேயர் எதை பற்றி பேசிட்டு இருக்கார், இது வரைக்கும் பழைய ஏற்பாட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்கார். பழைய ஏற்பாட்டு தெரியலனா புதிய ஏற்பாட்டை நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாடு நமக்கு அவசியம். ஆனால் இப்போ எதில் இருக்கிறோம், நம்ம புதிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம். புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறனால என்ன நன்மை அப்படின்னு சொன்னால், அளவில்லாமல் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் மர்சி, அன்கண்டிஷனல் காட்ஸ் கிரேஸ் அண்ட் மர்சி அண்ட் லவ் இவை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பாவங்களை கர்த்தர் என்ன பண்ணுவதில்லை, இதுக்கு முன்னாடி இந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையெல்லாம் பெற்ற பிறகுதான் கர்த்தருக்குள்ளே வர முடியும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாராம், கிருபையாக இவன் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். இப்போ முந்தி ஒரு ரவுடி ரட்சிக்கப்படுறான், உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு ரவுடி ரட்சிக்கப்பட்டு பைபிள் எடுத்து ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறான்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ரவுடி தான், கடைசி வரைக்கும் அவன் ரவுடி தான். அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குமே தவிர ஆண்டவருடைய மகளா மாறி ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் உரிமையை அவன் எந்த காலத்திலும் பெறவே மாட்டான்.
ஆனால் இன்னைக்கு நம்ம புதிய உடன்படிக்கையின் கீழே, ஒரு கிருபையின் கீழே, ஒரு இரக்கத்தின் கீழே நாம் இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ரவுடி ரட்சிக்கப்பட்டு அவன் மனம் திரும்புதலை பெற்று அவன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு புதிய மனுஷனாய் அவன் மாறி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை எடுத்து அவன் பிரசங்கம் செய்து அதில் ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட்டு பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டாலும் அது பெரிய விஷயமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆட்கள் கர்த்தர் பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஏன்னு சொன்னால் இதுதான் தேவனுடைய கிருபை, இதுதான் தேவனுடைய இரக்கம். ஒரு சில நேரங்களில் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வெறும் பிரதான ஆசாரியரே பெரிய ஆளாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தையே என்ன பண்ணிட்டாரு, மாற்றிட்டார், நீக்கிட்டார். அந்த திரை கிழிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவையில் மரித்தாரோ, மரிக்கும் போதே அந்த திரையை கிழிச்சிட்டார். ஏன் கிழிச்சிட்டாருன்னு சொன்னால், எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதி பேசுகிற மக்கள், அவன் இஸ்ரவேலாக இருக்கட்டும், சமாரியனாக இருக்கட்டும், எகிப்தியனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இந்தியனாக இருக்கட்டும், அமெரிக்கானாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியனாக இருக்கட்டும், இவன் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தம். இவன் எல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இப்போ பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் அது எல்லாம் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் அது கீழே போகணுன்ட்டு அவசியமே இல்லை. ஏன்னா அதையவே என்ன பண்ணிட்டார், புதிய உடன்படிக்கை கீழே கிறிஸ்து என்ன பண்ணிட்டார், நம்முடைய உள்ளங்களிலே அவர் போதிக்க வேண்டியவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவானவர் கொடுக்க வேண்டிய உபதேசங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்முடைய உள்ளங்களிலே அவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நம்ம போய் யூதனாகணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம போய் விருத்த சேதனம் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம போய் பஸ்காவை அனுசரிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம போய் ஓய்வு நாள், இப்போ எதுக்கு தான் வருது பாருங்கள், ஓய்வு நாள் அனுசரிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை, அரபு தேசங்களில் ஓய்வு நாள் வெள்ளிக்கிழமை. சர்ச்சு சர்வீஸ் எப்போ நடக்கும் தெரியுமா? ஃப்ரைடே நடக்கும். அங்கே போய் நீங்கள் சண்டே சர்ச்சு சர்வீஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சிரிப்பாங்க. ஏன்னா ஃப்ரைடே தான் அவங்களுக்கு லீவு, ஃப்ரைடே தான் எல்லோரும் மாஸ்க்கு போகிறாங்க, ஃப்ரைடே தான் சர்ச்சு நடக்குது. ஓய்வு நாள் மாறிடுச்சு அவங்களுக்கு. ஆனால் இதுவே பழைய சட்டத்திட்டங்களுக்கு கீழே இருக்கிறோன்னு சொன்னால் இன்றைக்கு வரைக்கும் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் மாதிரி உட்காந்துருக்கணும். நாங்கள் அன்றைக்கி ஒன்றும் பண்ண மாட்டோம் பாஸ்டர், பரீட்சை எழுத மாட்டோம், அது பண்ண மாட்டோம், இது பண்ண மாட்டோம். ஒன்றா ஃபாலோ பண்ணால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணு. நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழே போயிட்டேன்னு சொன்னால், சட்டத்திட்டங்களுக்கு கீழே போயிட்டேன்னு சொன்னால் ஃபுல்லாக லேவியராகமும் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். அல்லேலூயா. ஃபுல்லாக அது படித்து பார்த்துக்கிறீங்களா? யாராவது படித்து பார்த்துக்கிறீங்களா? எந்த விசுவாசியும் முழுசாக படிச்சிருக்க மாட்டாங்க, எனக்கு தெரியும். அதில் இருக்கிற எத்தனை சட்டம் இருக்குது அதெல்லாம் கரெக்டாக தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றும். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதில் எத்தனை விதமான காணிக்கை போட்டிருக்கு தெரியுமா? ஒரு பாஸ்டர் அதுலேருந்து பிரசங்கம் பண்ணுறார் சர்ச்சுக்கு. ஸ்தோத்திரம். அவர் சொல்கிறார், இப்படிலாம் பேசினா தான் பாஸ்டர் இவங்களாம் காணிக்கை கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, லேவி ராகமத்தில் எடுத்துகிட்டு இத்தனை விதமான காணிக்கை இருக்குது மக்களே, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கல ஆண்டோடைய சாபம் உங்கள் மேலே வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்ட்டார். அதுக்கு பயந்துக்கிட்டே எல்லோரும் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போய் இத்தனை காணிக்கை இருக்குதான் பாஸ்டர் லேவி ராகமத்தில், ஒன்றொன்றுக்கும் நாங்கள் கொடுக்குறோம். தானியத்தில் ஒரு காணிக்கை, அடுத்தது காசில் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு காணிக்கை, அடுத்தது வண்டி ஏதாவது வாங்கினா பாஸ்டருக்கு முதல் வாங்கி கொடுத்துட்டு தான் வாங்கணும், இல்லைன்னா சாபம் பார்த்துக்குங்க. அதில் ஒரு காணிக்கை, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் என்னது, எல்லாத்துலேயும். அடுத்து விசுவாசிங்க ஏதாவது சமைச்சா கூட அதில் ஒரு போஷனை கொண்டு வாணிக்கையே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. ஸ்தோத்திரம். அவர் சோறே செய்கிறதில்ல, வீட்டில் ஜாலியாக உட்காந்துருக்காரு. டெய்லி ஒரு விசுவாசி என்ன பண்ணுது, இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு வச்சோம், சாம்பார் வச்சோம், பருப்பு வச்சோம், இன்றைக்கி பொரியல் ஆக்கணும், இதை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு பாக்ஸில் கொண்டு போய் கொண்டாந்து வச்சிட்றாங்க காணிக்கன்ட்டு. பாஸ்டர் தான் இனிமேல் அந்த மாதிரி இருக்கணும், இல்லை நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. நம்மளும் கொடுக்குற காணிக்கையும் பிச்சு வச்சுக்கிறான் உள்ள, எப்படிலாம் வாங்குறாங்க பாருங்க. அப்போ நீங்கள் அது கீழே போனீங்கன்னா அது கீழே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஒரு ஆடு மாடு வாங்கினா கூட ஃபஸ்ட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, ஆசாரியன் கையில் கொடுத்துருவாங்க, இது கர்த்தருக்குன்ட்டு.
நீங்கள் ஆடு வாங்குறதில்ல, மாடு வாங்குறதில்ல, பைக் வாங்குறீங்க, கார் வாங்குறீங்க. வாங்குறதுக்கு முன்னாடி பாஸ்டருக்கு வாங்கி கொடுத்துட்டு தான் நீங்கள் வாங்கணும். இதையும் ஃபாலோ பண்ணும். யாராவது பண்ணுறாங்களா? பண்ணுறது கிடையாது. ஆனால் பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஓய்வு நாள் அனுசரிக்கிறோம், இதை அனுசரிக்கிறோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன, அதை அப்படியே மாற்றிட்டாரு. புதிய உடன்படிக்கை கீழே என்ன, ஆண்டவர் கொடுக்கும்போது உள்ளத்தின் முழு நிறைவோடு முழு மன மகிழ்ச்சியோடு நீ என்ன பண்ணு, கர்த்தருக்கு நீ எவ்வளோ கொடுக்குறங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் கொடுக்குறத நல்லா மனசு வந்து கொடுப்பா. ஏன்மா கடிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு கம்பல்ஷனில் ஏன் கொடுக்குற, கட்டாயத்தில் ஏன் கொடுக்குற? நல்ல முழு மனசோட கொடு. பாஸ்டர் ஆசீர்வாதமாக இருக்கணும், சபை ஆசீர்வாதமாக இருக்கட்டும், வீடு சீக்கிரமாக எழும்பணும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் போட்ட கால்குலேஷனுக்கு மேலே மண் கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். அங்கே நிரம்பவே மாட்டேங்குது. மண் அங்கே வானத்துலேருந்து தான் இறக்கணும் மாட்டிருக்குது. அவ்வளோ பள்ளம், அவ்வளோ பள்ளத்தை பாஸ்டர் வாங்கிட்டார். யார்? உங்கள் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர், எல்லா பாஸ்டரும் சேர்ந்தான். கட்டுறவன் சொல்கிறான், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, பள்ளத்தை வாங்கிட்டீங்க, ரோடு எங்கே இருக்குது, இங்கே எங்கே இருக்குது, எப்படி இதில் கட்டுறது, பேஸ்மெண்ட்டே முடியல, ஒன்றும் பணம் பாட்டு போயிட்டே இருக்குது. சோத்திர கர்த்தர் கொடுப்பான்னு விசுவாசம் உங்கள் மனசு இருக்குதா? முழு மனசோடு நான் யார்கிட்டையும் கேட்கல, இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டையும் கேட்கல. ஒரு விசுவாசி வந்து சொல்லிச்சு, பாஸ்டர் ஒரு ஃபண்டில் ஒன்று ரைஸ் பண்ணிடலாம். நானும் சொன்னேன், சரி ரைஸ் பண்ணிடலாம், கரெக்டு. ஆனால் அந்த ஃபண்டை என்ன பண்ண சொல்லுங்கள், இப்போ காணிக்கை பெட்டியிலே போட சொல்லிங்க பிரதர். வேணாங்க பிரதர், நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். திடீர்னு ஒரு ஆள் வந்து எல்லா காசையும் சுற்றிக்கிட்டு அவங்க பண்ணார், இது பண்ணார், இந்த பேரே நமக்கு வேண்டாம். அதில் என்ன பண்ணிடலாம், அவங்க மனசு வந்து அவங்களுடைய உள்ளத்தின் நிறைவினால் கொடுக்க வேண்டும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் யார்ட்டையும் வாங்குறதில்ல. அப்படி வாங்கியே அந்த சர்ச்சு கட்டணும், டொனேஷன் புக் அடித்தா கட்டணும், அப்படி கிடையாது. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் போஷிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை யார் போஷிக்கிறது? கர்த்தர் போஷிக்கிறார், அவர் போஷிக்கிறார். யாருக்கிட்டையும் போய் கெஞ்சணும், யாருக்கிட்டையும் போய் உக்காரணும், இப்படி அப்படின்னு பிடுங்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னு சொன்னால் புதிய உடன்படிக்கையின் கீழே காட்ஸ் கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் காட்ஸ் பீப்புள். ஆண்டவருடைய கிருபை எந்நேரமும் அவங்க மேலே இருக்குது, ஆண்டவருடைய அன்பு அவங்க மேலே இருக்குது, ஆண்டவருடைய இரக்கம் அவங்க மேலே இருக்குது. விசுவாசத்தில் கிரியை செய்யும் போது கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கு. அப்போ யாராவது ஒருத்தர் அவங்க மனசில் கர்த்தர் ஏவனாருன்னு சொன்னால், யாராவது ஒருத்தருடைய உள்ளத்தில் கர்த்தர் பேசுகிறாருன்னு சொன்னால், யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொன்னால், அது அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே சொல்லப்படும். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை நாம் ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக. பழையவைகள் எல்லாம் மாறி போகிறது. பழைய காரியம் செய்ய முடியாத காரியத்தை புதிய உடன்படிக்கை செய்யுது. பழைய உடன்படிக்கையில் 4 பேர் ரட்சிக்கப்படுறான், புதிய உடன்படிக்கையில் 400 இந்தியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பழைய உடன்படிக்கையில் 4 பேர் விருத்த சேதனம் பண்ணுறான் பரிசுத்தமாகிறதுக்கு. புதிய உடன்படிக்கையின் கீழே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை 4000 பேர் கம்யூனியன் சர்வீஸில் அட்டன் பண்ணுறான். அது அவனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்போ இந்த சட்ட திட்டங்கள், சடங்காச்சாரங்கள், இவை செய்ய முடியாத காரியத்தை, கட்டி எழுப்ப முடியாத தேவனுடைய ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்கு வந்த பிறகு தேவனுடைய அன்பையும் கிருபையும் அவர் புதிய உடன்படிக்கையின் கீழே வெளிப்படுத்தின பிறகு இன்றைக்கு அநேக ஜாதி ஜனத்தார் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்து இயேசுவின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். எழும்பி நிற்போம். இதுதான் கர்த்தர் செய்தார், இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவானவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மாம்சத்தில் வந்து ஒரு புதிய உடன்படிக்கையை எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கிறீர். நாங்கள் எந்த சட்டத்திட்டங்களையும்
பின்பற்றாமல், நியாயப்பிரமாணத்தை பின்பற்றாமல், அவைகள் எல்லாவற்றையும் விட்டு தேவன் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுத்த அன்பு கிருபையின் மூலமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே, எவ்வளவு நல்ல காரியம் ஆண்டவரே, எவ்வளவு நல்ல காரியம். இதை அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும், இதை பற்றி அநேகருக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும், அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்பு என்ன என்று அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் கிருபை என்ன என்று அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற வேண்டும். நீர் எங்களை கொண்டு அதை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், தொடர்ந்து நடக்கிற ஜபத்தை ஆசீர்வதியும். இந்த ஜபத்தில் அநேக நன்மைகள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். சகல துதிகளை மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எல்லாரும் சேர்ந்து சொல்லும் ஆமேன். ஆண்டவரே, குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், உள்ளத்தில் ஆழத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு. உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு, உடைத்து உருவாக்கு. என் சித்தம் அல்ல ஆண்டவரே, என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. எல்லாரும் சேர்ந்து உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. எல்லா உள்ளத்தில் ஆழத்திலிருந்து என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோமா?